ஹலோ கைஸ், லைவில் ஒரு சரியான விஷயம் நடந்திருக்கு. பயங்கரமான விஷயம். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்த பிளேவும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளோட கண்ணோட்டங்கள்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான கண்டென்ட்டுங்க. லைவ் அப்டேட். நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. மாயாவுக்கும் அர்ச்சனா அவர்களுக்கும் இருந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மாயா அவர்கள் செருப்பால் அடித்த மாதிரி அர்ச்சனா அவர்களை சில கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு அர்ச்சனாவோட பதில் என்னவா இருந்துச்சு, அர்ச்சனா அவர்கள் மாயா பின்னாடி எவ்வளோ தூரம் சுற்றுறாங்க, எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க போட்டு உடைக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் எல்லாருமே உள்ளே வராங்க. மாயாவோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே வரும்போது மாயாவுக்கு பயங்கரமான சப்போர்ட் ஒரு பக்கம் எகிரிட்டு இருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோபிகா உள்ளே வராங்க. ஜோபிகா உள்ள நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன அர்ச்சனா கூட கூட்டு சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்க, அவள் அழுதானாக்கா நீ கை காட்டுற, அப்படியே கண்ணம் கொடுக்குற, அதுக்கப்புறம் கட்டி பிடிக்கிற, இதெல்லாம் என்ன சரியாக வருமா, இதெல்லாம் தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஜோபிகா பேசுகிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் என்னென்ன பேசினான்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை, எங்களெல்லாம் என்னென்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எப்படி நீங்கள் ஒட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோபிகா கேட்குறாங்க. ஸோ இது கேட்ட உடனே மாயாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலி அவங்க சொல்கிறாங்கன்னா வேலிடாக சொன்னாங்க சில விஷயங்கள்லாம், என்னாச்சுன்னு தெரியல. உடனே அர்ச்சனா கிட்டே போகிறாங்க. அர்ச்சனா கிட்டே போய் இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணுங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, அது என்னன்றதை நான் இன்றைக்கி கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லைக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அர்ச்சனா அவர்கள் எந்த விதமான இதுவுமே இல்லாமல், ஆமாம் ஐ ரியலி லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மாயாவோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவா சொல்கிறீங்க, நீங்கள் தான் என்னை புள்ளி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் முன்னாடியெல்லாம் பேசி என்னோடய ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பிச்சி, ஃப்ரெண்டாக இருக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பிச்சது நீங்கள், பேசி சொல்லி எல்லாம் பண்ணி. இன்றைக்கி நீங்களே என்கிட்ட லைக் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு என்னமோ அது ஃபேக்காக இருக்கா, ட்ராமாவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் எனக்குள்ளே வருது. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, நான் லவ் கொடுக்குறேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் என்கிட்டேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, என்னால் அது தர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அடித்து உடச்சிட்டிங்க, என் மனசை உடச்சிட்டிங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. இந்த எமோஷ்னல் டேமேஜ்லாம் சொல்லுவீங்கள்ல, அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக பாதிச்சிருச்சு. அந்த ஒரு வாரம் உங்களுக்கு எப்படி புள்ளி பண்ணி என்னுடைய மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சோ, அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் ஏன்னா இதை நான் நேர்மையாக அவங்கக்கிட்ட சொல்லணும், உங்களை எதிர்த்து சொல்லணும், உங்களை நிராகரிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்ல. நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலைங்க, என்னால் எதையும் சொல்ல முடியலைங்க, என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் தர முடியலைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுதான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஜோபிகா அப்புறம் பூர்ணிமா இவங்கெல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுறாங்க ஆக்சுவலி இது. ஆனால் அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, சரி கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷனே அப்படி தான் இருக்கு. என்ன அவங்ககிட்ட போய் பேசிட்டு வா, கிளம்பி வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூர்ணிமா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போதே சொல்கிறாங்க, அதுதான் ப்ரோமோ 3ல் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க கிளியராக சொல்கிறாங்கங்க, நான் ஒரு புள்ளி, ஓகேங்களா, அப்படி தானே என்னை பார்த்தீங்க நீங்கள், புள்ளின்னு தானே என்னை பார்த்தீங்க. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி புள்ளி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்கள் ஏங்குறீங்க. எப்படி இது சரி வருமா சரி வராதா? அன்றைக்கி நான் தப்பாக தெரிஞ்சேன் அப்படின்னா இன்றைக்கி நான் என்னவா தெரிகிறேன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். மற்றவங்களுக்கு புள்ளியாக தெரிஞ்சு நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டு எமோஷ்னல் பாண்டிங் வச்சு அவங்கள சதைக்கிறேன்னு சொன்னவங்க நீங்கள் இன்றைக்கி என்னுடைய லவ்க்காக இவ்வளோ தூரம் ஏங்குறீங்கள, அப்போது நான் என்னன்னு நினைக்கிறது? என்னால் முடியலைங்க, என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க முடியல அப்படின்றாங்க. அதுக்கு பூர்ணிமா சொல்கிறாங்க, இல்லை ப்ரோ விடுங்க, அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கோங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஐ வாண்ட், என்னால் முடியாதுங்க அப்படின்றாங்க, என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க முடியாதுங்க. ப்ரோ பூர்ணிமா, நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ணணுன்னு நினச்சாங்க ப்ரோ.
அது என்னால் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. இருந்தாலும் அந்த சம்டைம்ஸ் வந்து அவங்க டவுனாக ஃபீல் பண்ணும்போது நான் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஜென்யூனாக சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1000 லவ் யூ சொல்கிறாங்க ப்ரோ. 1000 லவ் யூ. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னால் ஓகே அவங்களுடைய ஜென்யூனாக இருக்கலாம், அவங்களுடைய அன்பு வந்து உண்மையாக இருக்கலாம், எதுவாகனாலும் இருக்கலாம். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல. என்னால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியலைங்க. அதுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன். என்னால் முடியல அப்படின்றாங்க மாயா. கையை தூக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடித்து உடச்சிருக்கீங்க நீங்கள். ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள். இன்றைக்கி வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் என்னால் இது ஏற்றுக்க முடியல. என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இவ்வளோ நாள் நான் நல்லா தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரும்போது அதை பார்க்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கே வருதுங்கிறாங்க மாயா. இதனால் பயங்கர அப்செட் அர்ச்சனா. ஓ மை காட், வாட் இஸ் திஸ் டா? அப்போ நம்ம எப்படிடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, மாயா இஸ் அ பெஸ்ட் பிளேயர், பெட்டர் தென் மீன்னு சொன்னாங்களா, அன்னைக்கு இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அர்ச்சனா வந்து மாயாவோட வலையில் விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். கேம், திஸ் இஸ் அ கேம், தேர் இஸ் நோ எமோஷ்னல் பாண்டிங் அப்படின்னு ஒரு வேலை இருந்திருந்தாங்கன்னா அர்ச்சனா இஸ் அ ரியல் வின்னர். இன்றைக்கும் ரியல் வின்னர், அது வேறு விஷயம். பட் எமோஷ்னலாக அவங்க டேமேஜ் ஆயிருக்காம இருந்திருக்கலாம். அவ்வளோ வெரி சிம்பிள். இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறது லாஸ்ட்டு சீசனில் விக்ரமன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தார், அசீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தாங்க. 2 பேரும் இரு துருவங்களாக இருந்தாங்க. 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட விஷயம். ஒருத்தர் அறம் அப்படின்னு மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆள், இன்னொருத்தர் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு கேமுடா இது, இங்கே அறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். அவங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற போது கூட அந்த போர்ஸ் வந்து இருந்துச்சு, அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதை தாண்டியும் இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம இப்போ டைட்டிலை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து அர்ச்சனா சறுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அர்ச்சனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது என்னென்னா, மேபி மெம்பர்ஸ் எல்லாம் குறைய எனக்கு ஃபீல் அலோனாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு கனெக்டடில் இருக்கிறதுனால மேபி இருக்கலாம். அதனால கூட அவங்க மேலே லவ் வந்திருக்கலாம், லைக் பண்ணியிருக்கலாம், உங்களோட கேரக்டர் வந்து பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, என்னை வெளியில் போனதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னெல்லாம் ஒதுக்கிறாதீங்க, தயவுசெய்து என்கிட்ட பேசுங்க, பேசாமல் இருந்துடாதீங்க அப்படிலாம் கெஞ்சுறாங்களாம் அர்ச்சனா. மாயா ஓப்பன்லி ஸ்போக். என்னமே சொல்ல முடியாது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. ஆனால் விக்ரமன், அசீம் மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அர்ச்சனா மாசாக இருந்திருக்கும். ஏன்னா வெளியிலலாம் வந்து ஃபயர் விட்டுட்ருக்கானுங்க, மாயா வின் பண்ணக்கூடாது, அர்ச்சனா தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாயாவோட அன்புக்காக அர்ச்சனா ஏங்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.